உலகெங்கிலும் வாழும் ஜோதிடம் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் மதுரை வரதராஜ பெருமாள். இந்த ஆண்டு ஒரு மிக சிறப்பான ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, குரு பகவான் முழு சுபகிரகம்னு சொல்லக்கூடிய குரு பகவான் ஒரு ராசிக்கு 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வருவார். அந்த வகையில அவர் தன்னுடைய உச்ச வீடான கடக ராசிக்கு 12 ஆண்டுகளுக்கு பிறகு வரப்போறார். உச்ச வீட்டுக்கு வர்றாரு, குரு வர்றாருன்னா முழு சுபகிரகம் பலம் பெறாருன்னு அர்த்தம். அவர் பலம் பெறும்போது எல்லாருக்குமே கண்டிப்பான முறையில இந்த ஆண்டு சிறப்பா இருக்குன்றத நான் முதவே சொல்லிக்கிறேன். நம்ம இன்னும் துல்லியமா அ வி நம்மளோட காணொளியில ஒவ்வொரு ராசிக்கும் எப்படியான பலன்கள் இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். குருவோட நிலை என்னவா இருக்கு? ஏனைய கிரகங்களோட நிலைகள் உங்களுக்கு என்ன பலன்களை தரப்போறாங்க அப்படின்னு பார்க்க போறோம். நேர்மைக்கும், தலைமை பண்புக்கும், அன்புக்கும் பெயர் போன சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். அ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய 7ஆம் வீட்ல அதாவது கண்டசனி, சனி இருக்காரு, ராகு இருக்காரு. ஸோ அசுபத்தன்மைகள் இருந்துகிட்டு இருக்கு. அதுக்கு அடுத்ததா வந்து அஷ்டம சனி ஆரம்பிக்க போகுது. பயங்கர கலக்கத்துல இருப்பீங்க. எதுக்கும் கலங்காத சிங்கம் போன்ற நெஞ்சுரம் கொண்ட சிம்ம ராசிக்காரர்களுக்கே கலக்கம் வந்திருக்கு. எதனாலன்னா, அட்டம சனி. 8ஆம் இடத்து சனி நம்மள என்ன பாடுபடுத்த போதோ! அப்பிடின்ற மாரி இருக்கும். பொதுவா அட்டம சனியுடைய காலம் வந்து பார்த்தீங்கன்னா, வீண் விரயங்கள், வீண் அலைச்சல்கள், வீண் பழி, செய்யாத தப்புக்கு கெட்ட பேர் ஆறது, இந்த மாதிரியான விஷயங்கள குடுக்கும். ஒரு சிலருக்கு வந்து சிறைவாசம் வரைக்கும் கொண்டு போகும். ஒரு சிலருக்கு உடல் ரீதியான பாதிப்புகள குடுக்கும். இதெல்லாம் பொதுவா ஜோதிட விதி. ஜோதிட விதின்னு ஒண்ணு இருந்தா, விதி விலக்குன்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? ஸோ அந்த வகையில இந்த 8ஆம் இடத்து சனிய பார்த்து நீங்க பயப்பட வேண்டியதில்ல. அதுக்கெல்லாம் வந்து காரணம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, அந்த 8ஆம் இடமும் வரக்கூடியது மீன ராசி. அந்த மீன ராசிக்கு அதிபதியா வரக்கூடியவர் குரு பகவான் முழு சுபர். அவர் உங்க ராசிக்கு 5ஆம் இடத்து அதிபதியா வந்து யோகங்கள குடுக்கக்கூடியவர். அந்த யோகங்கள குடுக்கக்கூடிய, உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய குரு பகவான் 12 ஆண்டுகளுக்கு பிறகு கடக ராசியில உச்சம் பெறப் போறார். இந்த நம்ம 2026ஆம் ஆண்டுல மே மாதம் 26ஆம் தேதியிலிருந்து. ஸோ அதனால குரு உங்களுக்கு யோகத்த செய்யக்கூடிய, உங்களுடைய குலதெய்வத்த குறிக்கக்கூடிய குரு பகவான் அ மே மாதம் 26ஆம் தேதி கடக ராசியில உச்ச பலம் பெறப் போறார். 12 ஆண்டுகளுக்கு பிறகு. அதையும் ஞாபகம் வச்சுக்கங்க. 12 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து குரு பகவான் உச்சம் பெற்று, அவர் மீன ராசியில இருக்கக்கூடிய அதாவது உங்களோட 8ஆம் இடத்து சனிக்கு குருவுடைய பார்வை குடுக்கப் போறார். அப்போ அந்த அசுப தன்மைகள்லாம் நீங்கி நான் முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா? இந்த சிறைவாசம், வீண் பழி, வீண் பிரச்சனைகள், கெட்ட பெயர் இதெல்லாம் வரும்ன்றதெல்லாம் வந்து 8ஆம் இடத்து சனி குடுக்கக்கூடியது. இது எல்லாத்தையும் அப்படியே அந்த சனி செய்யக்கூடிய அந்த அசுப பலன்கள் எல்லாத்தையும் அப்படியே ஒரு யோக பலனா மாத்திரும். உங்களுக்கு நல்ல பேர், நல்ல மதிப்பு, நல்ல செல்வாக்கு, நல்ல பொருளாதார முன்னேற்றம், நல்ல பணப்புழக்கம், தொழில் சார்ந்த முன்னேற்றங்கள், நீங்க உங்களுக்கு இருந்த காரிய தடைகள் எல்லாமே நீங்க போகுது அப்படின்றது தான் இதுக்கான அடையாளம் அதுதான். ஸோ, அதனால அட்டம சனி காலமா இருந்தாலும் குருவுடைய பார்வையில, குருவோட வீட்ல இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு நன்மைய தான் செய்யும்ன்றது தான் ஜோதிடம் சொல்லியிருக்கு. ஸோ, அந்த வகையில சிம்ம ராசிக்காரருக்கு இந்த 2026ஆம் ஆண்டு சிறப்பான யோக காலம் அப்படின்றத சொல்லலாம். அதே நேரத்தில உங்க ராசியிலேயே வந்து கேது இருக்காரு. நிழல் கிரகங்களான ராகு, கேதுல கேது வந்து சுபகிரகமா தான் எல்லா சித்தநாதர்களும் சொல்லியிருக்காங்க. ஸோ, அந்த வகையில கேது வந்து ஞானகாரகன், மோட்சக்காரகன். உங்களுக்கான கிளாரிட்டிய குடுத்துருவார். நம்ம என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படின்னு குழப்பத்தில இருக்கவங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். நம்ம இத செய்யலாம், செய்ய வேணாம் அப்படின்ற ஒரு தெளிவு கிடைக்கும். அந்த அடிப்படையில நமக்கு வந்து தெளிந்த மனநிலையோட எந்த ஒரு செயலையும் செய்யும்போது தான் அது 100% வெற்றிய குடுக்கும். அதுக்கு குருவுடைய அருள் மட்டும் இல்லாம, உங்களுக்கு கேது பகவானோட அருளும் கிடைக்க போது. 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு வந்து பார்த்தீங்கன்னா, குருவுடைய நட்சத்திரத்திலயும் உங்க ராசிக்கு 8ஆம் இடத்து அதிபதியான சனியோட வீட்ல தான் இருக்க போறாரு. உங்க ராசிக்கு 6, 7க்குரிய சனி பகவானோட வீட்ல தான் வந்து ராகு அமர்ந்திருக்காரு. அந்த ராகுக்கு வீடு குடுத்த சனி பகவான் உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு போய் குருவோட பார்வையில இருக்கிறனால, இந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுமே உங்களுக்கு கெட்டது செய்யாது. அதனால வந்து நீங்க ராகு, கேது நிழல் கிரகங்களாகட்டும், ஆ இங்க நம்ம அசுப கிரகமான சனி பகவான் ஆகட்டும், இவங்களுமே உங்களுக்கு நன்மை தான் செய்ய போறாங்க. காரணம் குருவுடைய பேரருள். உங்க ராசிக்கு பாக்கியநாதனான குரு பகவான் உங்களுக்கு சிறப்பான யோகங்கள இந்த ஆண்டு முழுமையா உச்சகட்டமான பலன்கள உங்களுக்கு குடுக்க போறார் அப்படின்றதான் 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு செய்ய இருக்கக்கூடிய மிக சிறந்த விஷயமா இருக்கு. ஸோ இத பயன்படுத்திக்க நீங்க தயாராகுங்க. தொழில் சார்ந்த மாற்றங்கள், அடுத்த கட்ட நகர்வுகள், வெளிநாடு பயணங்கள், வெளிநாட்டு முயற்சிகள், படிப்புக்காக, வேலைக்காக, அ வெளிநாட்ல போய் தொழில் துவங்குறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே சிம்ம ராசிக்காரர்களுக்கு குறிப்பா சொல்லணும்னா, உங்களுடைய 12ஆம் இடத்துல குரு உச்சம் பெறதுனால, 12ஆம் இடம் வெளியூர குறிக்கக்கூடிய ஸ்தானமா வர்றதுனால, இம் இம்போர்ட், எக்ஸ்போர்ட் இந்த மாதிரியான வணிகத்தில ஈடுபடலாம். தாராளமா உங்களுக்கு அதில பெரிய வெற்றிகள் கிடைக்கும். இந்த குரு, சனி இணைவு அப்படின்றது திரிகோண இணைவு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய தொழிற்சாலைகள் நிறுவி அதன் மூலியமா வந்து பலருக்கு வேலை வாய்ப்புகள குடுக்கக்கூடிய அளவுக்கு சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு மிக சிறந்த ஆண்டா இருக்கு. நீங்க ஒருத்தர்ட்ட கை கட்டி வேலை பார்க்கிறதுன்றத தாண்டி, நீங்க ஒரு 1000 பேத்துக்கு சம்பளம் குடுக்குற இடத்துக்கு வருவீங்க அப்படின்றத இந்த 2026ஆம் ஆண்டோட ஒரு சிறப்பம்சமா நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. மேலும் சிம்ம ராசிக்காரர்கள் எப்பயுமே வந்து சூரிய நாராயணர் வழிபாடு பண்றது நல்லது. சூரிய நாராயணர் வழிபாடு பண்ணும்போது உங்களுடைய நற்பெயரும், கௌரவமும் இன்னும் மேலும் கூடும். எப்பயுமே வந்து உங்களுடைய கௌரவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ராசிக்காரர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா, சிம்ம ராசிக்காரர்கள் நம்ம அடிச்சு சொல்லலாம். உங்களுடைய கௌரவம்,
மேலும் மென்மேலும் பெருகவும் நீங்க எதிர்பார்த்துருக்கிறது அதுதான். உங்களுக்கு காசு, பணம் நீங்க எதிர்பார்க்குறீங்களோ அது 2வது. நம்ம பேரு கெடாம எல்லாரும் மதிக்கிற இடத்துல நாம இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, விரும்புறீங்க. அந்த நல்ல நோக்கங்களும், அந்த நல்ல விஷயங்களும் கண்டிப்பான முறையில நடக்கும். அதுக்கு சூரிய நாராயணன் வழிபாடு ரொம்ப அவசியம். காலைல எழுந்தவுனே சூரியன பார்த்து நீங்க உங்களுடைய விருப்பங்களையும், ஆசைகளையும் தெரிவிச்சு, இதெல்லாம் கண்டிப்பா நல்லபடியா நடக்கணும்னு வேண்டிக்கங்க. இதையும் தாண்டி எப்பயுமே தர்ம சிந்தனைகளும் உங்களுக்கு இருக்கும். உங்கள எல்லாருமே வந்து சிம்ம ராசிக்காரங்கனாலே ரொம்ப ஒரு டெரர் பீஸ் அப்படின்ற மாரி தான் பார்த்துட்டு இருப்பாங்க. ஆக்சுவலா சொல்லப்போனா நீங்க வந்து ரொம்ப கனிவான நபர்களும் கூட. கோவம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும்ன்றதுக்கு அடையாளமா, நீங்க ரொம்ப அதாவது சரியான நபர்களுக்கு தேவையான நபர்கள நம்ம வந்து வளர்த்து விடணும், தூக்கி விடணும். அவங்களுக்கான உதவிகள் நம்ம செய்யணும்னு நினைக்கக்கூடியவங்க. ஸோ அந்த தன்மைகள் உங்களுக்கு இயற்கையாவே இருக்கிறதுனால, உங்கள நம்பி வர்றவங்களுக்கு, ஏழைகளுக்கு உங்களால முடிஞ்ச எந்த உதவினாலும் செய்யுங்க. அதுவும் உங்கள எப்பயுமே காத்து வந்துட்டு இருக்கும். இந்த 2026 குருவுடைய அருளாலும், சனியோட அருளாலும் சிறக்கிறது உங்களுடைய எதிர்காலத்துக்குமே மிக சிறந்த ஒரு அடித்தளமா அமையப் போகுது இந்த 2026ஆம் ஆண்டு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கலாம். மேலும் இந்த 2026ஆம் ஆண்டு எல்லா ராசிக்காரர்களுக்கும் மிக சிறந்த யோகத்த குடுக்கப் போகுது. இந்த ராசி, அந்த ராசின்றத தாண்டி எல்லா ராசிக்குமே 2026ஆம் ஆண்டு ஒரு யோக காலம் அப்படின்றது உச்சபட்சமான வெற்றிகளையும், ஜாக்பாட் யோகங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் அப்படின்றத நம்ம வந்து அடிச்சு சொல்ல முடியும். அதுக்கான காரணங்கள் நம்ம முன்னயே சொன்ன மாரி வந்து பார்த்தீங்கன்னா, 12 ஆண்டுகளுக்கு பிறகு குரு உச்ச பலம் பெறப் போறாரு. 30 ஆண்டுகளுக்கு பிறகு மீன ராசியில சனி பகவான் வந்து அமரப் போறாரு. ஸோ அந்த ஆண்டு கிரகங்கள்ல அதிகமான காலங்கள் ஒரு ராசிக்கு மீண்டும் வர்றதுக்கு எடுத்துக்கக்கூடிய கிரகங்கள் பார்த்தீங்கன்னா, சனி, நம்ம ஒரு குரு இவங்க தான். ஸோ இதில வந்து சனி வந்து 12 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு ராசிக்கு வந்து அவர் உச்ச பலம் பெறுறது. தன்னோட உச்ச வீட்டுக்கு வந்து கடக ராசிக்கு வந்து தன்னோட நட்பு வீடு. கடக ராசி வந்து குரு பகவானுக்கு ரொம்ப பிடிச்ச வீடு. ஸோ அங்க தான் அவர் உச்ச பலம் அடையறாரு. ஸோ அது வந்து ரொம்ப சிறப்பு. அதாவது எல்லோரோட மனசுலயும் வந்து அமைதியும், சாந்தியும், நிம்மதியும் குடுக்கக்கூடிய விஷயத்த குரு பகவான் செய்யப் போறாரு. ஸோ அதான் இங்க நடக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயமா இருக்கு. இந்த குரு பகவான் வந்து நம்ம தனிப்பட்ட ஜாதகம், தனிப்பட்ட நபர்கள் அப்படின்றத தாண்டி உலகளாவிய அளவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, நாடுகளுக்குள்ள இருக்கக்கூடிய பதட்டங்கள், சங்கடங்கள் இதெல்லாம் தீர்க்கப் போறாரு. அது மட்டும் இல்லாம இயற்கை சீற்றங்கள், பேரிடர்கள் இதனால வந்து நெறைய பேர் துன்பப்பட்டுட்டு இருப்பாங்க, கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. வறுமையினால கூட சில நாடுகள்ல வந்து சிக்கல்கள், பிரச்சனைகள்லாம் இருந்துட்டு இருக்கு இல்லையா? அது எல்லாமே கூட மாறக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு இந்த 2026ஆம் ஆண்டு. இந்த தசாப்தம், இந்த 10 வருஷம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, 2020லேருந்து 2030 வரைக்குமான இந்த காலத்தில, இந்த 2026ஆம் ஆண்டு மிக சிறந்த உன்னதமான ஒரு யோகமான ஆண்டு அப்படின்றதுல எந்த சந்தேகமும் வேண்டியதில்ல. காரணம் குரு பகவான் உச்ச ஸ்தானத்துக்கு வர்றது தான். இதுக்கு அடுத்ததா குருவுடைய பயணங்களும் ரொம்ப சிறப்பாவே இருக்கு. அடுத்தடுத்த ஆண்டுகளுமே வந்து பார்த்தீங்கன்னா, அவர் நல்ல நிலைக்கு தான் வர்றாரு. அசுப கிரகங்கள செயல்பட முடியாத அளவுக்கு தடுக்கிற நிலையில குரு பகவான் இருந்துட்டே தான் இருக்க போறாரு. ஸோ குரு தான் இன்னைக்கு நம்ம ஹீரோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஆண்டோட ஹீரோ குரு பகவான் தான். குருவால சிறப்பு பலன்கள பெறக்கூடிய ராசிகள் எல்லா எல்லா ராசிகளையும் தாண்டி நான் எல்லாருக்குமே அது கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஒரு நல்லவன் உச்சம் பெற்றா எல்லாத்துக்கும் நல்லதுங்க. அதில எந்த சந்தேகமே கிடையாது. மலை போல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஆகட்டும், எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் ஆகட்டும், தீராத பிரச்சனைன்னு நெனச்சிட்டு இருக்கலாம். ஒருத்தர் வந்து கடன் சார்ந்த விஷயங்கள் இதிலிருந்து எப்படி மீள போறேன் அப்படின்னு நெனச்சு பயந்துகிட்டு இருப்பீங்க. ஒரு சிலர் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள்ல இதில இந்த 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 சிக்கல்ல இருந்து நான் எப்படி மீள போறேன்னு தவிச்சிட்டு இருப்பீங்க. எல்லாத்துக்குமே விடிவு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டா இந்த 2026ஆம் ஆண்டு இருக்கு. இந்த ஆண்டுல நீங்க எடுக்கக்கூடிய எல்லா நல்ல முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றிகள குடுக்கும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். மேலும் இப்ப நம்ம பார்த்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கோச்சார அடிப்படையிலான கிரக நிலைகள். கோச்சார கிரகங்கள் வந்து இப்ப உங்க ராசிக்கு குரு எங்க இருக்காரு, சனி எங்க இருக்காரு, ராகு எங்க இருக்காரு, ஏனைய கிரகங்கள் எப்படி இருக்காங்க அப்படின்றத பொறுத்து உங்களுக்கான பலன்கள் சொல்லியிருக்கோம். இது வந்து கோச்சாரம் ஒரு பக்கம் அப்படின்னாலும், உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம். ஒரு சிலர் சொல்லுவாங்க, "என்னங்க நீங்க YouTubeல வந்து நெறைய அப்படி சொன்னீங்க, நல்லது சொன்னீங்க, அது சொன்னீங்க, இது சொன்னீங்க. பெருசா ஒண்ணும் ரியாக்ட் ஆகலையே" அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்ப வந்து என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அவங்களோட தனிப்பட்ட சுய ஜாதகம். சுய ஜாதகத்துல அவங்களுக்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய தசா புத்திகள், அவங்களுடைய லக்னம், ஏன் அவங்களுடைய அந்த பிறந்த நேரத்துல அவங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகச் சூழல்கள், இதெல்லாம் பொறுத்து பலன்கள் கண்டிப்பான முறையில மாறுதல் இருக்கும். ஸோ, அப்ப நம்ம எப்படி பலன் சொல்லணும் அப்படின்னா, சுய ஜாதகத்தையும் எடுத்துக்கிறணும், கோச்சாரத்துல தற்காலத்துல கிரக நிலைகள் எப்படி இருக்குன்றதையும் எடுத்துக்கணும். 2யும் கலந்து தான் இன்னும் சொல்லணும்னா, ஜோதிடம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, 3 நிலைகள்ல இயங்கக்கூடியது. விதி, மதி, கதி அப்படின்ற நிலைகள்ல இயங்கக்கூடியது. இதுல விதி அப்படின்றது வந்து லக்னம். நம்ம பிறந்த நேரத்தின் அடிப்படையில நம்ம 12 ராசிகள்ல ஒரு ராசி நம்ம லக்னமா வரும். அந்த ராசி அடிப்படையில வச்சு சொல்ல வேண்டியது முதன்மையான விதி. அதுக்கு அடுத்ததா மதி. அதாவது நம்ம சந்திரன் இப்போ இந்த கோச்சார பலன்கள் சொல்றோம் இல்லையா? உங்க ராசியில உங்களுடைய ஜாதகத்துல உங்களுக்கு எந்த ராசி வந்திருக்கோ, அந்த ராசிய சுத்தி கிரகநிலை எப்படி இருக்குன்றத வச்சு சொல்றது மதியின் அடிப்படையில சொல்லக்கூடிய பலன்கள். அடுத்ததா கதி. சூரியன். சூரியன வச்சு சூரியனுக்கு உங்களுடைய நீங்க பிறந்த நேரத்துல உங்களுடைய ஜாதக கட்டத்துல சூரியன் எங்க இருக்காருன்னா, அவர சுத்தி எப்படி கிரகங்கள் இருக்கு அப்படின்றத வச்சு சொல்லக்கூடிய பலன்கள். இப்படி விதி, மதி, கதி இந்த 3 நிலைகளும், கோச்சார நிலைகளும் எடுத்து, தசாபுத்திகளையும் எடுத்து, உங்களுக்கு சாதக பாதங்கள ஆய்வு பண்ணி, இன்னும் டீட்டெயிலா நீங்க உங்களுக்கான பலன்கள தெரிஞ்சுக்கிறது தான் நல்லது. அந்த மாரி யாருக்கெல்லாம் உங்களோட எதிர்காலத்த பத்தின துல்லியமான பலன்கள் தேவைப்படுமோ, அவங்க நிச்சயமா இந்த டிஸ்ப்ளேல இருக்க என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பான முறையில உங்களுக்கு வழிகாட்டுதல் குடுக்க தயாரா இருக்கிறேன்.
நன்றி, வணக்கம் நண்பர்களே. மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறேன். இந்த ஆண்டு உங்களுக்கு சிறந்த ஆண்டா இருக்கும்ன்றத மீண்டும் மீண்டும் அழுத்தமா சொல்லி விடைபெறுகிறேன். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.